வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி வெள்ளிக்கிழமை திரைக்கு வரக்கும் திரைப்படம் சல்லியர்கள் படத்தின் திரைமசனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படம் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. உங்களுக்கு யாருக்கும் தெரியும், இந்த திரைப்படத்தில் வந்து எந்த அளவுக்கு உண்மை சம்பவத்தையும் நடந்து வச்சிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த திரைப்படத்தில் இலங்கை பிரபாகரன் அவர்களுக்கும் சொல்லப்பட்ட கதை இந்த படத்தில் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. நிறைய சென்சார் கட்டாக இருக்குது இந்த திரைப்படத்தில். அப்படி என்ன தான் இந்த திரைப்படத்தில் சொல்ல வந்தாங்க? இந்த திரைப்படத்தில் கருணாஸ், திருமுருகன், சத்யாதேவி மற்றும் பலர். இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் கிட்டு. இந்த திரைப்படத்தோட சினிமா ஃபோட்டோகிராஃபர் சிபி. இந்த திரைப்படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க. வாங்க பார்க்கலாம். இந்த திரைப்படத்தில் சிங்க பிரதேசம் மக்கள், அந்த ஊரில் வாழ்கிற மக்களுக்கு வந்து விடுதலை எப்போ கிடைக்கும், விடுதலை எப்போ கிடைக்கும் சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு போராட்டத்தை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஊரில் வந்து சரியான வைத்தியம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான இடம். அதாவது சிங்கம் பிரதேசம் இராணுவம். ஆனால் அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று போராடுறாங்க பாருங்களா, விடுதலைக்காக. அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் இராணுவ படை, அதாவது மக்கள் இராணுவ படைன்னு சொல்கிறத விட மக்கள் மருத்துவ படைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த ஊரில் வந்து படிச்சுட்டு யாரும் வந்து வேலைக்கு போக முடியாமல் இருக்குது. அந்த ஊரில் வந்து மருத்துவத்துக்காகவே வாழ்கிறாங்க. ஏன்னா அந்த ஊரில் வந்து சரியான மருந்து வசதி இல்லை. அப்படியும் இவங்களும் வந்து மருந்துலாம் எங்கேருந்து வராங்கன்னா பல ஊரில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் மருந்தை வந்து யாருக்கு தெரியாமல், அதாவது சிங்கம் பிரதேச இராணுவ படைக்கு தெரியாத அளவுக்கு. ஏன்னா இதை வந்து அவங்க இந்த மருத்துவத்தை வந்து பேன் பண்ணிட்டாங்க, அதாவது தடை செஞ்சிட்டாங்க. தடை செஞ்சு தொட்டு பல ஊர்லேருந்து யாருக்கும் தெரியாத கப்பல் வழியாக கொண்டு வராங்க. அந்த கொண்டு வந்துட்டு, ஆனால் இந்த மருத்துவம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை எதிர்க்க நம்ம விரோதியாகவே இருந்தாலும் சரி, துரோகியாகவே இருந்தாலும் சரி, உயிருக்கு போராடுற சமயத்தில் யாராக இருந்தாலும் வந்து காப்பாற்றியே தீர்வுன்னு சொல்லிட்டு தான் காப்பாற்றுறாங்க. ஆனால் இராணுவ படைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்க பிரதேச இராணுவக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உயிரை கூட அவங்க காப்பாற்றக்கூடாது, எப்படி காப்பாற்றலாம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இந்த அதாவது மக்கள் இராணுவ படைன்னு சொல்லும்போதெல்லாம் அந்த இடத்துல சென்சார் கட்டு, பெரிய மயிறு படையா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் தப்பான சீன்ஸுங்களோ, ஆபாசமான சீன்ஸுங்களையோ, அதிகமான வன்முறை காட்சிகளோ இந்த திரைப்படத்தில் வந்து காட்டலை. அந்த காலத்தில் ஒரு காலத்தில் இப்போ நம்ம பார்க்கும்போதே இந்த திரைப்படத்தை வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா, அப்போ உண்மையிலேயே அந்த இடத்துல அந்த ஊரில் சிங்க பிரதேச மக்கள் எப்படி வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, விடுதலைக்காக எப்படி போராடிப்பாங்க, எத்தனை பேர் பசங்களோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல வந்து மருத்துவம் வந்து வரணுன்ட்டு. அப்படிப்பட்ட உயிர் இருக்குது. அதாவது இந்த திரைப்படத்தில் வந்து கருணாஸ் வந்து ஒரு 2-3 சீன் தான் வராது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம். இந்த திரைப்படத்தை வந்து வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படத்தை வந்து நான் வந்து பார்த்துட்டேன். மீடியா ப்ரெஸ்க்காக வந்து போட்டு காட்டும்போது இந்த திரைப்படத்தை வந்து நானும் தான் இந்த திரைப்படத்தை வந்து ப்ரெஷ் ஷோவில் பார்த்தேன் வந்து. ஆனால் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ரொம்ப, நான் ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து எதிர்பார்க்காம தான் போனேன். ஆனால் திரைப்படத்தில் வந்து ஒவ்வொரு சீன்ஸிங்களையும் அந்தளவுக்கு நல்லா வந்து டைரக்டர் வந்து கிட்டு வந்து ரைட்டிங் நல்லாவே எழுதியிருக்காரு. பேப்பர் ஒர்க் நல்லா பண்ணி அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருக்குது. படம் வந்து சின்ன படம் தான், ஒரு ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஓடுற படம். அந்த படத்தில் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. பட்ஜெட்டும் கம்மி. அந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சாங்கு ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த படத்தில். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. இந்த படத்தில் வந்து கருணாஸ் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச முகங்கள். அவர் கூட மற்ற நடிகர்கள் எல்லாருமே நடித்த நடிகர்கள், இராணுவத்தில் வர ஒரு கேரக்டர் மட்டும் விட்டுருங்க, கருணாஸ் கூட வந்து மற்ற நடிகர்கள் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து புதுமுகம், எல்லாருமே வந்து அறிமுக ஆர்டிஸ்ட்டுன்னு வந்து தெரியாத அளவுக்கு இந்த திரைப்படத்தில் அந்தளவுக்கு வந்து நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டை போட்டால் ரியாலிட்டி கிடைக்காதுன்ட்டு இந்த படத்தில் வந்து தெரியாத முகங்களில் போட்டு நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து அறிமுகமாக்கியிருக்காங்க படத்தை. ஸோ வந்து நல்லா அழகாக கொண்டு போயிருக்காங்க.
கருணாஸ் வர கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட பையன் வந்து சாவர சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா எடுத்திருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல. இந்த படத்துல வந்து எல்லாமே நல்லா நடிச்சிருப்பாங்க. எல்லாமே அவங்கள அதுல நந்தினின்னு ஒரு கதாபாத்திரம் வருது. அந்த நந்தினி கதாபாத்திரத்துல அந்த டாக்டர் நந்தினி கதாபாத்திரத்துல அந்த ஏக்கத்துல அவங்களுக்காகவே இந்த வாழ்றாங்க பாருங்க. எல்லாரோட உயிரை காப்பாற்றணும். ஏன்னா மருத்துவ வசதி ஃபுல்லாக இல்லை அவங்கக்கிட்ட. அவங்கக்கிட்ட இருக்கிற மருந்து உதவியை வச்சு ஒவ்வொருத்தரோட உயிரை காப்பாற்றுறது வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க அந்த கதாநாயகி சத்யாதேவி. ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து கதாநாயகி வந்து சத்யதேவியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீல்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ரீல்ஸ்லாம் நிறைய போட்டு எல்லாம் போட்டு போட்டு அவங்க திறமைய வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த திரைப்படத்தில வந்து டைரக்டர் வந்து தயாரிப்பாளரும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட திறமை இருக்கு. அதனால அறிமுகப்படுத்தி நல்லா நடிச்சிருக்காரு. நல்லாவே இருக்கு இந்த திரைப்படம் பார்க்கும்போது. ஆனா இந்த மாரி ஒரு நல்ல திரைப்படத்துக்கு தியேட்டர் வந்து கிடைக்கிறதில்ல. தியேட்டர்காரங்க வந்து ஒரு பிசினஸ் ஆக்கிட்டாங்க. ஐயோ! இந்த மாரி திரைப்படம்லாம் போட்டா கூட்டம் வருமா தியேட்டர்ல? வராதா? அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள ஒரு இது. நான் கேட்குறேன் அந்த தியேட்டர்ல அந்த திரைப்படத்த வந்து எந்த தியேட்டரா இருந்தாலுங்க, மாலா இருந்தா என்ன, தியேட்டரா இருந்தா எல்லாமே எல்லா தியேட்டரும் ஒண்ணு தான். அவங்களுக்கு வந்து ஒரு ஷோவாவது குடுக்கணும். அதாவது காலையில 10 மணிக்கெல்லாம் குடுக்கக்கூடாது. காலையில 10 மணிக்கெல்லாம் யார் இது மாரி படத்துக்குலாம் வருவாங்க? கொஞ்சம் 11:30, 12 மணி, 12:40 அந்த மாரி டைம ஒதுக்கி இத மாரி திரைப்படத்துக்கெல்லாம் குடுத்தாங்கன்னா, ஷோ வந்து ஒரு ஷோவாவது குடுத்து கூட்டம் வருதா இல்லையான்னு பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களா முடிவு பண்ணணும், இந்த மாரி படத்துக்கு வந்து கூட்டம் வராதுன்னு. பார்க்காமயே இந்த திரைப்படத்த பார்த்துட்டு, கூட்டம் வராதுயா" அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் இந்த திரைப்படத்துக்கு மட்டும் நான் சப்போர்ட்டா சொல்லல. வேற எந்த திரைப்படத்துக்குமே இந்த மாரி பேசக்கூடாது. ஏன்னா வந்து, அப்ப புதுசா வரவங்க, அறிமுகமாறவங்க எப்படி வந்து அறிமுகமாவாங்க? எப்படி பார்ப்பாங்க அவங்கள? எப்படி ஜெயிப்பாங்க? நடிகர்கள் மட்டும் புதுசா வரலங்க. டைரக்டருக்கு புதுசா வராங்க, தயாரிப்பாளர்கள் புதுசா வராங்க, இசையமைப்பாளர்கள் வராங்க, எடிட்டர் வராங்க, சினிமா ஃபோட்டோகிராஃபருங்க வராங்க. அவங்க நிலைமைலாம் என்ன? அவங்க நிலைமைலாம் எப்படிங்க? என்ன ரஜினிகாந்த், கமலஹாசன், எம்ஜிஆர், சிவாஜி சாரு, அஜித் சாரு, விஜய் சார் இவங்கலாம் என்ன வயித்துல குழந்தையா இருக்கும்போதே நடிகர்களா என்ன? இல்லையே! அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைரக்டர், ஒரு தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சந்தர்ப்பம் கிடைச்சதோடு தான் யார் எந்த பெரிய நடிகரா இருந்தாலும் அறிமுகமாயி தான் மக்கள் மத்தியில உச்சத்த தொட்டிருக்காங்க. வயித்துக்குள்ள இருக்கும்போதே யாரும் வந்து உச்சத்த தொடல. ஸோ அந்த சந்தர்ப்பத்த வந்து யாரா இருந்தாலும் வெளிய வரதுக்கு குடுக்கணும். அத குடுக்க தவறிக்கிறாங்க இப்ப இருக்க தியேட்டர் அதிபர்கள்லாம். ஸோ வந்து புதுசா தயாரிக்கிறாங்க ஒவ்வொரு படத்துக்கும் தியேட்டர் குடுங்க. ஒரு ஷோவாவது குடுங்க. நல்ல டைமா குடுங்க. நல்ல டைம குடுத்து ஒரு ஷோவாவது ஓட்டுங்க. நல்லா இல்லன்னா அதுக்கப்புறம் நீங்க தியேட்டர விட்டு எடுத்துருங்க. இதுதான் என்னோட கருத்தும் சரி, எல்லாருடைய கருத்தும் சரி. இந்த திரைப்படம் நல்ல திரைப்படம். வெள்ளிக்கிழமை திரைக்கு வரப்போது. வந்ததுக்கப்புறம் தியேட்டர்ல இந்த திரைப்படத்த பார்த்து ஒவ்வொருத்தரும் ஆதரவு குடுங்க.